தங்கள் வலிமைக்கு ஏற்ற இடங்களை அதிகார பகிர்வாக திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் கேட்டுள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு தலைமையிலான தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் செய்தியாளரை சந்தித்த அவர், தொகுதிக்காக பேரம் பேசும் கட்சி அல்ல விடுதலை சிறுத்தைகள் என்றும் தங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறினார். திமுகவோடு ஒரு பேரம் பேசுகிற கட்சியாக இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணியை வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அது தமிழ்நாட்டுக்கான வெற்றி, தமிழக மக்களுக்கான வெற்றி, சமூக நீதி அரசியலுக்கான வெற்றி என்கிற அந்த புரிதலோடு எங்களுக்கான அதிகார பகிர்வு குறித்து எங்கள் கருத்துக்களை மனம் திறந்து பகிர்ந்து கொண்டோம். புதுச்சேரியில் தனி தொகுதியும் பொது தொகுதியும் வேண்டுமென கேட்டுள்ளதாகவும், வலதுசாரி சக்திகளை காலூன்றவிடக்கூடாது, மதவாத அரசியலுக்கு தமிழகத்தில் இடமில்லை என்பதுடன் தங்கள் வலிமைக்கு ஏற்ப இடங்களை கேட்பதே அதிகார பகிர்வுதான் என்றார். மேலும் எண்ணிக்கை உறுதியான பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாகவும் கூறினார். இங்கே மதவாத அரசியலுக்கு இடமில்லை, சாதியவாத அரசியலுக்கு இடமில்லை. மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் வெறுப்பு அரசியலை பரப்புவதற்கு தமிழ்நாட்டில் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதே திமுகவுக்கு என்ன பங்கு இருக்கிறதோ அதே பங்கு அந்தந்த கட்சியின் வலிமைக்கு ஏற்ப உள்ளது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழ்நாட்டின் இந்த சுமூகமான அரசியல் சூழலை மதவாத சக்திகளால் பாதிக்க செய்வதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வு இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடு எங்கள் அதிகார பகிர்வையும் உரிமையோடு எடுத்துரைத்திருக்கிறோம். திமுக கூட்டணியில்தான் காங்கிரஸ் இருக்கிறது என்றும், தமிழகத்தில் பிரதமர் மோடியின் வித்தை எடுபடாது என கூறிய திருமாவளவன், திமுக கூட்டணியில் இருந்தாலும் பேரம் பேசும் கட்சியாக விசிக இருக்காது, முதலமைச்சரோடு பேசிய பின் மீண்டும் அழைப்பு விடுப்பார்கள் என்றும் கூறினார்.